ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கடுமையான சட்ட ஆய்வுக்கு உட்படும். தமிழக பதிவுத்துறையில் புதிய சுற்றறிக்கை 3/7/2026 தத்தெடுப்பு ஆவண பதிவு குறித்த விரிவான விளக்கம். தமிழ்நாடு பதிவுத்துறையில் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்கள் 3/7/2026 அன்று வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை எண் 166/C1/2025 தத்தெடுப்பு அடாப்ஷன் டீட் ஆவணங்களை பதிவு செய்யும் நடைமுறையில் முக்கியமான சட்ட வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. இந்த சுற்றறிக்கை சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் WP-MD நம்பர் 18174/2018 இந்த தீர்ப்பின் அடிப்படையிலும் அரசின் அறிவுறுத்தல் மற்றும் கூடுதல் அரசு வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் சட்ட கருத்தின் அடிப்படையிலும் வெளியிடப்பட்டுள்ளது. சுற்றறிக்கையில் நோக்கம்: இந்தியாவில் தத்தெடுப்பு என்பது அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டத்தின் கீழ் நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு மதத்தினரும் அவர்களது பொருந்தும் தனிப்பட்ட சட்டங்களின்படி அல்லது ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழ் மட்டும் தத்தெடுப்பு செய்ய வேண்டும். இந்த சட்ட விதிகளை மீறி தத்தெடுப்பு ஆவணமும் பதிவு செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய அறிவுறுத்தல்கள்: 1. இந்து தத்தெடுப்புகள் HIMA 1956, ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆக்ட் 1956 HIMA இன் கீழ் சட்டப்பூர்வமாக நடைபெறும் தத்தெடுப்புகளுக்கு CARA சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அதாரிட்டி அனுமதி தேவையில்லை. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அனுமதியும் தேவையில்லை. ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 நடைமுறைகளும் பொருந்தாது. அம்மாவின் அனைத்து நிபந்தனைகளுக்கும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே பதிவு செய்ய முடியும். பிற மதத்தினரின் தத்தெடுப்பு: இந்து சட்டத்திற்கு உட்படாதவர்கள், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், பார்சி உள்ளிட்டோர் குழந்தையை தத்தெடுக்க விரும்பினால் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 நடைமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். CARPA மூலம் அங்கீகாரம் பெற்ற நடைமுறையில் மட்டும் தத்தெடுப்பு செய்ய வேண்டும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி CWC மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுமதிகள் கட்டாயம். பதிவாளர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம்: சார்பதிவாளர்கள் தத்தெடுப்பு ஆவணங்கள் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். எந்த சட்டத்திலும் கீழ் தத்தெடுப்பு நடைபெறுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். சட்டத்திற்கு முரணான ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்க வேண்டும். கண்காணிப்பு: மாவட்ட பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்கள், DIG ரெஜிஸ்ட்ரேஷன் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் இந்த சுற்றறிக்கை முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். சட்ட ரீதியான முக்கியத்துவம்: இந்த சுற்றறிக்கை மூலம் பதிவுத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பதிவு அலுவலர் வெறும் ஆவணத்தை பதிவு செய்யும் அலுவலர் மட்டுமல்ல, சட்டப்படி தகுதியான ஆவணமா என்பதை சரிபார்க்கும் பொறுப்பும் அவருக்கு உள்ளது. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும் சட்டத்தை மீறி தத்தெடுப்பு ஆவணங்கள் பதிவு செய்யப்படக்கூடாது. தவறான அல்லது சட்டவிரோத தத்தெடுப்பு ஆவணங்களை பதிவு செய்வதை இந்த சுற்றறிக்கை தடுக்கிறது. பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது: இந்துக்கள் HIMA சட்டத்தின் கீழ் தத்தெடுப்பை மேற்கொள்ளலாம். HIMAக்கு உட்படாதவர்கள் CARA மற்றும் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். தத்தெடுப்பு ஆவணம் பதிவு செய்யும் போது தேவையான அனைத்து சட்ட ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றாத தத்தெடுப்பு ஆவணங்களை சார்பதிவாளர் பதிவு செய்ய மறுக்க அதிகாரம் பெற்றுள்ளார். இந்த சுற்றறிக்கை தத்தெடுப்பு ஆவண பதிவில் சட்ட ஒழுங்கை உறுதி செய்யும் முக்கிய நிர்வாக நடவடிக்கையாகும். குறிப்பாக ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆக்ட் 1956 மற்றும் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 ஆகியவற்றின் வரம்புகளை தெளிவுபடுத்தி அனைத்து பதிவாளர்களும் சட்டப்படி தமிழக பதிவுத்துறை வலியுறுத்தியுள்ளது.